அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், என்ன ஸ்ட்ரைக் செலெக்ஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும், கண்டினியூஸ்டா ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூ இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாமே எப்படி சார்ட் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும், லோயர் டைம் ஃப்ரேம் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெண்டுலையுமே மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில் வந்து நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவரால் டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இன்ட்ராடேல நாம எடுத்த என்ட்ரி அதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓவரால் டீட்டெயில் அப்படின்னு நம்ம எதுக்கு பார்க்கணும்னா, லோயர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெண்டு டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அது லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி அப்படிங்கிறது இன்ட்ராடே ஸ்விங்கு ஸ்கால்பிங் பேஸில் நமக்கு ஃபாலோ ஆகிறோம். அதே நேரத்தில் ஹை டைம் ஃப்ரேமோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது பொசிஷன் எடுக்கிற மாதிரியும் ஒரு நல்ல அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான லெவல்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டைரக்ஷனை லோயர் டைம் ஃப்ரேமில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டோம்னா நல்ல டார்கெட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் இதில் கிடைக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ஓகே, நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீக்லேருந்து கண்டினியூஸாக, தட் மீன்ஸ் பிப்ரவரியிலிருந்தே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3 மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் டவுன் அப்படிங்கிறது எப்படின்னா, மேலே கேப் அப் பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் மேலே இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது. அதோடைய லோ அப்படின்னு நம்ம பார்க்கறது, ஒரு கேண்டிலோடைய லோ அப்படிங்கிறது 25,630 இந்த லெவல். அதே நேரத்தில் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 26,630. ஸோ இங்கேருந்து இந்த ரேஞ்ச் இங்கே இல்லைங்களா, அந்த ரேஞ்சோடைய ஜோனுக்குள்ளதான் நமக்கு ப்ரீவியஸ் டேஸில் சார்ட்டில் டைரக்ஷன் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி டைரக்ஷன் மேலே போயிட்டு இங்கே என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணி டவுன் ஆகுறதும், மேலே போகிறதும் மறுபடியும் கீழே இறங்குறது. அதாவது ஒவ்வொரு டைம் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே அதை இறக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ டைரக்ஷன் எங்கே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ளாக் மாதிரி தெரியும் உங்களுக்கு. மேலே இருந்துட்டு கீழே அப்படி வரும். ஸோ இந்த லெவல்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா அடுத்து இந்த லோவுடைய ஹை அது வரைக்கும் மினிமம் கன்ஃபர்மேஷன் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அது பிரேக் அவுட் ஆனால் அதுக்கு அடுத்த டார்கெட் இதோட 61% டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு டார்கெட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு இதோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னா 25,630 பிரேக் அவுட் ஆகி 25,630 பிரேக் அவுட் ஆகி 830 வரைக்கும் போயிட்டு 830 கரெக்ஷன் கொடுத்து அகைன் பிரேக் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோடைய டைரக்ஷனில் அக்யூமுலேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். இது எந்த பேஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல தான் நடக்கும். முக்கியமான விஷயம், இன்ஸ்டியூட்டாக இருக்கிறவங்க அவங்களோட என்ட்ரிஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ்ல தான் பை பண்ணுவாங்க, செல்லும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 25,400 அப்படிங்கிறதும் 350 வரைக்கும் இங்கே தான் இது மந்த்லியோட பையிங் லெவல், ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மந்த் எண்டு முடியும் போது மட்டும்தான் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ராங் லெவல் பிரேக் ஆகாம சடனாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும் அப்படின்றத நம்ம பல தடவை யோசிச்சு பேசியிருக்கோம். அதே போல மல்டி லெவல்ஸ் சப்போர்ட்டா இந்த லெவல் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டினியூஸா. ஸோ இங்கிருந்து செல்லர்ஸ் வந்து அதே போல செல்லுங்க வந்து பார்த்தீங்கன்னா 2600, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,900, அடுத்து 25,800, அடுத்து 25,600 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்று லோயரில் பிரேக் அவுட் ஆகி கீழே சடன் ஃபால், கீழே ஒரு நல்ல இறக்கம் வரணும், அல்லது ஹைஸ் அப்சைட் பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே ஏற்ற இருக்கணும். இது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ஒரு டைரக்ஷன் இப்படி பிளானிங் இருக்கு, வெயிட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அது ஏன் அப்படி நம்ம சொல்ல வரோம்னா, கீழே இறங்குறதா இருந்தாலும் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு 25,000 வரைக்கும் ஈஸியான டைரக்ஷன் கீழே வரும். அதே நேரத்தில் மேலே போயிடுச்சுனாலும் 25,830 அண்ட் 25,600, 620, 300 வரைக்கும் 1 by 1 நம்ம ஒவ்வொரு டார்கெட்டை எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமே 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ஓவரால் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கேஸ் டவுன் ரெண்டும் இல்லாமல் சடனாக ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா
அடுத்து அது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஓகே, ஓவரால் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ராடேல நம்ம எந்த லெவல்ஸை பார்த்தோம், இன்னைக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நாள் மார்க்கெட்னே சொல்லலாம். தட் மீன்ஸ் ஒரு 2 கேண்டில் ஐ மீன் 25,570. ஸோ இந்த லெவலில் இருந்துட்டு ஓகே, லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,480, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ். இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட்டு மேலையும் கீழேயுமே என்ன ஏற்ற இறக்கும், அதாவது அவ்வளோ வேகத்துல. எப்படி மீனா, இப்ப ஒரு சின்ன சின்ன கேண்டிலா ஃபார்ம் பண்ணுறது, லோ ரேஞ்ச் சின்ன கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு கேண்டில் என்ட்ரி மிஸ் ஆனாலும் அடுத்த கேண்டில் எடுக்கலாம், ஒருவேளை இல்லைன்னா கரெக்ஷன்ல எடுக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு கேண்டில் இவ்வளவு தூரம், அதுக்கப்புறம் கேண்டில் இவ்வளோ, இப்படி 2 கேண்டில்லயே ஒரு மொத்த டார்கெட்டையும் என்ட்ரியும் முடிச்சுட்டாங்கன்னா இதுல நம்ம இங்க என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ள டார்கெட் வந்துடும். மறுபடியும் நம்ம இங்க பை பண்ணணும்னா கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக மேல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கன்ஃபர்மேஷன்ல கரெக்ஷன் என்ட்ரி எடுக்கலாம்னா அதுக்குள்ள மேல போய் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிடும், இல்ல ஸ்டாப் லாஸ் கிட்ட. இங்க என்ட்ரி எடுத்தா ஸ்டாப் லாஸ், அங்க எடுத்தா மறுபடியும் கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ மேலேயும் கீழே இப்படியே போயிட்டே இருந்துட்டு லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல போயிட்டு கரெக்ஷன். சரிக்கு இந்த லெவல்ல போயிட்டு கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம புட் எடுக்கலாம். மறுபடியும் ஸ்ட்ராங்கா புட் எடுக்கும் போது புட்டோட டைம் டிகே வீக் ஆனதுனால டார்கெட் ஸ்பாட்டோட டார்கெட் புக் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்கு ஆப்ஷன்ல டார்கெட் வராம ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரிஸ்க் ஜோன் மொமெண்டம். ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம டெலிகிராம்ல கூட இன்டிமேட் பண்ணோம், இதை அவாய்ட் பண்ணுங்க, சேஃபா என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் பேஸ்ல வந்து நம்ம கீழே ஒரு என்ட்ரி போய் எடுத்துட்டோம், அப்புறம் மேலே போறது 2 என்ட்ரி எடுத்தோம். கால் புட்டு ரெண்டுலையுமே நம்ம 2 என்ட்ரி எடுத்தோம். அதுல 2 என்ட்ரியில ஒரு என்ட்ரி கிடைச்சது, இன்னொரு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. 3வது என்ட்ரி புட்ல எடுத்தோம், புட்லயே ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சது. ஸோ 3 என்ட்ரி மட்டும் எடுத்துட்டோம், அதுக்கு மேல என்ட்ரி எடுக்கல. இந்த மொத்த டைரக்ஷனையுமே நம்ம விட்டுட்டோம், என்ன வேணா நடந்துட்டு இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட் வந்து ஒரு ஹை வோல்டிலிட்டி இருக்குது, ஒரு கிளியர் பிளானிங் இல்லாம மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்குது. நியர்பை சப்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கும்போது வோல்டிலிட்டியா இருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுது மேலே போகுது அப்படின்னு எடுத்துட்டாலும் டார்கெட் போய் அச்சீவ் பண்றதுக்கான டைமிங் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ரிஸ்க் ரிவார்ட் சரியில்லை, என்ட்ரிக்கான கரெக்ஷன் கிளியர் இல்லை, ஆப்ஷனுடைய ரீசன் இதெல்லாம் இருந்ததுனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப நாளைக்கான பிளானிங்கை நம்ம எப்படி வச்சுக்கலாம், இதே மாதிரிதான் இருந்துச்சுன்னா என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் கேப் அப் அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை 25,550க்கு மேல மார்க்கெட் போகுது அப்படின்னா இந்த லோயர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் 600 வரைக்குமே ஒரே ஒரு கேண்டில் கூட போக வாய்ப்பு இருக்கு. பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இங்க என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸை வச்சு இங்க என்ட்ரி எடுத்து டார்கெட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபிளாட் ஓப்பன் ஆகி சடன் கீழே வருது அப்படின்னா இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் பையிங் லெவல். ஸோ அதனால இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை கீழே போகிறது அப்படிங்கன்னா நம்ம ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணுறோம்னா நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 20 to 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நல்ல ஃபால் இருக்கும், அதனால ஸ்கேல்பிங் பண்ணுறவங்கன்னா ட்ரை பண்ணலாம். இன்ட்ராடே பேஸில் ஸ்விங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 10 to 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஈஸியாக டார்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதிகபட்சம் 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸ்விங் எடுக்கணும்னு நினச்சி 40-50 பாயிண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த லெவல் வந்து சரியா வராது, அதனால நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ ஃபிளாட் ஓப்பன் ஆகுறதா இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் மேலே ஆக்சுவலாக 25,530க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு 630 வரைக்குமே மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டவுன் சைடும் சேம். அப்போ ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆனால் இங்கே புட் எடுக்கலாம், இல்லை கரெக்ஷன் ஆகி மேலே போச்சுன்னா கால் எடுத்துடலாம். இதோட டார்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 1 by 1 ஹையர் டைம் ஃப்ரேம்ல எந்த அளவுக்கு போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம 25,400 வரைக்குமே அதிகபட்சம் பிளான் பண்ணுவோம். இந்த லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டைரக்ஷனுக்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான என்ட்ரியை நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்துட்டோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்பயே நம்ம இந்த மணி எடுத்தாலே போதுமானது. டீப் இந்த மணி இல்லை இந்த மணி ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம 25,400 வந்து கால் பிளான் பண்ணியிருந்தோம்.
இப்போ கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துருச்சுனால அடுத்து 25,300 அது 200 ரெண்டு ஸ்ட்ரைக்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் காலும் புட்டுக்கான லெவல் அப்படிங்கிறது 25,600 அண்ட் 500 ரெண்டுலேயும் ஏதோ புட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் நம்ம கம்ஃபர்டபுளான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி பிரேக் அவுட் ஆர் ரிவர்சலில் கரெக்டான என்ட்ரி எடுத்து ஒரே 1 or 2 என்ட்ரி மட்டும் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வோல்டிலிட்டியாக இருக்குது, வேற ஏதாவது இம்பாக்ட் ஆகிறதுனால கரெக்ஷன் இருக்குது, சேஞ்சஸ் இருக்கும், நல்ல வேகமான ஏற்ற இறக்கங்கள் இருக்குதுன்னா நாங்கள் டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுவோம். அந்த டீட்டெயில் தேவைப்படும் நண்பர்கள் டெலிகிராமில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.